அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவுங்க. எல்லாருமே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக யாருக்கெல்லாம் சொந்த வீடு அமையணும் அப்படிங்கிற பெரிய ஆசை இருக்குது, அதுக்காக நாங்கள் நிறைய பரிகாரங்கள் எல்லாம் செஞ்சிட்டோம், ஆனாலும் எங்களுக்கு அந்த பாக்கியம் இன்னும் அமையலை அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு, அடுத்தது திருமணமாகி நிறைய வருடங்கள் ஆயிடுச்சு, இன்னும் எனக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்னு ஒன்று கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு அற்புதமான நாளாக நாளைய நாள் நமக்கு அமைஞ்சிருக்குதுன்னே சொல்லலாம். நாளைக்கு ஒன்றல்ல ரெண்டல்ல பல்வேறு சிறப்புகள் இருக்குது. இது ஒரு கோடியில் ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம். நாளை நாளில் அப்படி என்னென்ன சிறப்புகள் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, நாளைக்கு மார்ச் மாதத்தின் 25ஆம் தேதி பங்குனி மாதத்தின் 11ஆம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமைங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் செவ்வாய் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக பங்குனி மாதத்திற்குண்டான தேய்பிறை ஏகாதசி திதி, அதாவது பங்குனி மாத தேய்பிறை ஏகாதசியை நம்ம விஜயா ஏகாதசி அப்படின்னு சொல்லுவோம். விஜய ஏகாதசி அன்னைக்கு ஸ்ரீராமச்சந்திரர் விரதம் இருந்து வழிபாடு செஞ்சதுனால தான் அவருக்கு ராவணனை வெல்லக்கூடிய அளவுக்கு பலம் கிடச்சிது, வெற்றி வாகை சூட முடிஞ்சுது அப்படின்னு புராண கதைகளில் சொல்லியிருக்காங்க. அதாவது விஜயம் அப்படின்னா வெற்றி அப்படின்னு அர்த்தம், எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி அப்படின்னு அர்த்தம். விஜயா ஏகாதசியாக நமக்கு அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, ஏகாதசிங்கிறது பெருமாள் வழிபாட்டுக்கு உரிய ஒரு நாள். இந்த பெருமாளுக்கு உகந்த நட்சத்திரம்னு பார்க்கும்போது திருவோணம். நாளைக்கு நமக்கு திருவோண நட்சத்திரம், ஏகாதசி திதி எல்லாமே சேர்ந்தே அமைஞ்சிருக்குது. இறைசக்தி ரீதியாக இத்தனை சிறப்பு இருக்குது. அப்படிங்கும்போது லா ஆஃப் அட்ராக்ஷன் படி நமக்கு நாளைக்கு 2525 அப்படிங்கிற சேர்க்கை, 77 அப்படிங்கிற சேர்க்கை, 1111 அப்படிங்கிற சேர்க்கையெல்லாம் அமைஞ்சிருக்குது. அது இங்கே எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா, ஏகாதசி திதிங்கிறது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய 11வது திதி. அடுத்த நாளைய நாள் பங்குனி மாதம் 11, அப்போ 1111 அப்படின்னு கிடைக்குது. இது யாருக்கெல்லாம் லீடாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு பெஸ்ட்டான ஒரு நம்பர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா 25 அப்படிங்கிறது நாளைய தேதியில் 25ன்னு வருது, வருஷமும் 25ன்னு வருது, அப்போ 25 சேர்க்கை அமைஞ்சிருக்குது. இதில் வர 2 5 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 7ன்னு கிடைக்கும். 7 7 அதாவது வருஷத்தினுடைய கூட்டுத்தொகை 25 ஆட் பண்ணும்போது உங்களுக்கு 7 7 சேர்க்கையும் அமைஞ்சிருக்குது. இத்தனை சிறப்போடு சேர்ந்து மாதத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய அபிஜித் நட்சத்திரமும் நாளைக்கு நமக்கு வந்திருக்குது. அதுவும் எந்த நேரத்தில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, கேட்டதை கேட்டபடியே கொடுக்கக்கூடிய பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வருது. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம சாதாரணமாக ஏதாவது ஒரு விளக்கேற்றி வச்சு வழிபாடு செஞ்சாலோ இல்லை ஏதாவது மெடிடேஷன் மாதிரி பண்ணோம்னாவோ அது கண்டிப்பாக நடந்துரும்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த கேட்டதை கொடுக்கக்கூடிய அபிஜித் நேரமும் பிரம்ம முகூர்த்த நேரத்திலே வந்திருக்கிறது இன்னும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். எந்த டைமிங்கில் வருதுன்னு பார்த்திங்கன்னா, நாளைக்கு காலையில் 4 மணி 15 நிமிஷத்துலேருந்து 4 மணி 39 நிமிடங்கள் வரைக்கும் மொத்தம் 24 நிமிடங்கள் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் இருக்குது. ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் இந்த நாளில் பூஜை அறையில் எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் என்பது குறித்து ஒரு தனி பதிவு போட்டிருக்கேன். ஒரு டம்ளர் தண்ணீர் வச்சு அதில் சொல்லியிருந்தேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இன்று காலையில் ஒரு பதிவு போட்டிருந்தேன். அதில் ஒரு குறிப்பிட்ட பொருளை கையில் வச்சுக்கிட்டு கேட்கும்போது கோடீஸ்வர யோகம் உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது வரைக்கும் அந்த 2 வீடியோ பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க் நான் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் சொல்ல போகிறது பார்த்திங்கன்னா, நினச்சதை நினச்சபடியே நடத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான மெத்தடு. குறிப்பாக பண வரவு வேணும், குழந்தை பாக்கியம் வேணும், சொந்த வீடு வேணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் இப்போ நான் சொல்லக்கூடிய மெத்தடை ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக அது நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு இலை சொல்கிறேன். அந்த இலை உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதிர்ஷ்டசாலி தான். ஏன்னா நாளைக்கு டக்குன்னு அந்த இலையை அந்த நேரத்தில் நீங்கள் யூஸ் பண்ணி இந்த பரிகாரத்தை செஞ்சிடலாம். ஒருவேளை உங்கள் வீட்டில் அந்த செடி இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் இப்போவே இந்த வீடியோ பார்த்துட்டிங்க இல்லையா, இன்று இரவுக்குள்ளே எப்படியாவது அந்த இலையை ஒன்று கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. நாளைக்கு காலையில் அந்த அபிஜித் நேரத்தில் தாராளமாக நீங்கள் அதை வச்சு பரிகாரம் செஞ்சுக்கலாம். நிறைய சகோதரிகள் கேட்குறீங்க, இந்த அபிஜித் நேரத்தில் நாங்கள் முழிச்சிருந்து பண்ணிவிட்டு திரும்பவும் தூங்கலாமா, அதாவது ஒரு 4 மணி 40 நிமிஷத்துக்கு மேலே தூங்கலாமான்னு கேட்குறீங்க. தாராளமாக தூங்கலாம், அதிலெல்லாம் எந்த தவறும் கிடையாது. அந்த நேரத்தில் மட்டும் நம்ம முழிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னாவே போதும். அதன் பிறகு நம்ம தூங்குறது, நம்மளுடைய மற்ற வேலைகளை பார்க்குறது அதெல்லாம் நம்மளுடைய விருப்பம் தான். சரி, அது என்ன இலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருதாணி இலை. இந்த மருதாணி இலை சீதாதேவிக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான ஒரு இலைன்னு சொல்லலாம். சீதாதேவிங்கிறவங்க மகாலட்சுமி தாயார் அம்சம் பொருந்தியவங்க. இவங்க அசோகவனத்தில் இருந்தபோது
இவங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் சொல்லி சொல்லி வருத்தப்படும் போது இந்த மருதாணி செடி மட்டும்தான் தலையசைச்சு வந்து அவங்க சொன்னதெல்லாம் கேட்டுச்சு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்போ வந்து சீதாதேவி மருதாணி இலைக்கு ஒரு வரம் வந்து கொடுத்துருந்தாங்களாம். உன்னை யார் வந்து கையில் வச்சுட்டு என்ன கேட்டாலும் அது நிச்சயம் வந்து நடந்தே தீரும். அது பொன் பொருள் செல்வம் வீடு குழந்தை பாக்கியம் எது வந்தாலும் சரி அது வந்து நடந்தே தீரும், அது கிடைத்தே தீரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வரம் வந்து கொடுத்துருந்தாங்களாம். அதனால தான் இன்றளவும் பார்த்திங்கன்னா ஏதாவது சுபகாரியங்கள் அப்படிங்கும்போது பெண்கள் வந்து அவசியம் வந்து இந்த மருதாணி இலைகளை வந்துட்டு கையில் வந்து பூசிக்குவாங்க. இன்னும் மார்வாடிகள்லாம் பார்த்திங்கன்னா மெஹந்தி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ஒரு ஃபங்க்ஷனாகவே, அதாவது முதல் நாளே வந்துட்டு எல்லாரும் மருதாணி இட்டுக்கிட்டு இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த மருதாணிக்கு அவ்வளோ சக்தி உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இலை தான் நமக்கு ஒன்றே ஒன்று வந்து தேவைப்படுது. மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்தி இந்த இலை உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா நாளைக்கு இதை ஒன்றே ஒன்று நீங்கள் பறிச்சுக்கோங்க. நீங்கள் இதை கழுவணுன்ட்டு அவசியம் இல்லை. நல்ல ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிக்கோங்க. தொடச்சிட்டு நான் சொன்னேன் இல்லையா அந்த அபிஜித் நேரம் அதிகாலை 4 மணி 15 நிமிடத்துலேருந்து 4 மணி 39 நிமிடங்கள் அந்த நேரத்தில் உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுட்டு வலது கை கொண்டு மூடிக்கிட்டு முதுகுத்தண்டை நேராக வச்சுட்டு நீங்கள் இப்போ பூஜை அறையில் தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செய்ய விரும்புனீங்கன்னா நீங்கள் அது போல் நாளைக்கு ஏகாதசி திதியாக இருக்கிறதுனால பெருமாளுடைய படம் இருக்குது அப்படிங்கும்போது அதை வந்து நீங்கள் சுத்தம் பண்ணி அதுக்கு ஒரு துளசி இலையை வச்சுட்டு நீங்கள் முன்னாடி தீபம் ஏற்றி வச்சு உட்காந்து உங்களுடைய கோரிக்கையை வந்து முன் வைக்கலாம். அந்த 24 நிமிடங்களும் ஒரே கோரிக்கையை வந்து நீங்கள் முன் வைக்கலாம். தீபமெல்லாம் ஏற்ற முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க, காலையில் எழுந்து குளிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறவங்கலாம் இந்த இலையை கையில் வச்சுட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கிட்டிங்கன்னா போதும். பூஜை அறையில் உட்காரணுன்ட்டு இல்லை, வடக்கு பார்த்தோ கிழக்கு பார்த்தோ ஏதாவது ஒரு விரிப்பு விரித்து அது மேலே வந்துட்டு நீங்கள் உட்காந்துட்டு முதுகுத்தண்டை நேராக வச்சுட்டு நிறைவேறாத அந்த ஒரு விருப்பம்னு சொன்னேன் இல்லையா, அது நடக்கணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் இந்த மருதாணி இலையை கையில் வச்சுக்கிட்டே வந்து வேண்டுங்க. நீங்கள் வேணும்போது எப்படி வேண்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இது இல்லை அது கொடுங்க அப்படின்ட்டுலாம் வந்து கேட்கக்கூடாது. சொந்த வீட்டுக்காக கேட்குறவங்க சொந்த வீடு அமைய வேண்டும், சொந்த வீடு அமைய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி வேண்டும் வேண்டும்னு கேளுங்க. குழந்தை பாக்கியம் வேண்டும், குழந்தை பாக்கியம் வேண்டும் அப்படின்னு கேளுங்க. செல்வ செழிப்பு உண்டாக வேண்டும், ஐஸ்வர்யம் பெருக வேண்டும், இந்த மாதிரி வேண்டும் வேண்டும் அப்படின்னு தான் கேட்கணும். எனக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் நான் கஷ்டப்படுறேன், அதனால் பிறக்கணும், கடன் சுமையால் கஷ்டப்படுறேன், எனக்கு பணம் வேணும், இப்படிங்கிற மாதிரி கடன் நோய் இந்த மாதிரியெல்லாம் ஏதாவது ஒரு எதிர்மறையான வார்த்தையும் வந்து இந்த நேரத்தில் நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது. இப்போ உங்களுக்கு சந்தேகம் வரும், எவ்வளவோ முயற்சி பண்ணியும் எங்களுக்கு வந்து இந்த மருதாணி இலை அப்படிங்கிற ஒன்று வந்து கிடைக்கவே கிடைக்காது, நாங்கள் வந்து வெளிநாட்டில் இருக்கோம் அப்படி இப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு துளசி இலை வந்து பயன்படுத்திக்கலாம். இதுக்கு முன்னாடி சொன்ன பதிவில் கூட நான் துளசி இலை குறித்து தான் சொல்லியிருப்பேன். இதில் ஏன் மருதாணி இலை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏகாதசி திதிங்கிறது பெருமாள் வழிபாட்டுக்குரியது. பெருமாள் வழிபாடு எங்கே செய்கிறாங்களோ அவங்க கூப்பிடாமையே மகாலட்சுமி தாயார் வந்து வாசம் செய்வாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த மருதாணி அப்படிங்கிறதும் மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த பொருள். மேலும் சீதாதேவி பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாரின் அம்சம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அவங்களே இந்த இலைக்கு இப்படி வரவும் கொடுத்ததுனால தான் இந்த இலைக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஏன்னா இது சாதாரண நாட்கள்லேயே இது கையில் வச்சுட்டு கேட்டோம்னா நடக்கும்னு சொல்லுவாங்க. அதுவே இது போல் சக்தி வாய்ந்த நாள் மற்றும் நேரத்தில் நம்ம இதை கையில் வச்சுட்டு கேட்கும்போது கட்டாயம் அது நிறைவேறியே தீரும். சரி, இப்படி கேட்டு முடிச்ச பிறகு அந்த இலையை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை நீங்கள் பூஜை அறையில் ஏதாவது சுவாமி படத்துக்கிட்ட வந்து வச்சிடலாம், இல்லைன்னா உங்களுடைய பர்ஸில் வந்து வச்சுக்கலாம். இன்றைய நாள் முழுக்க மட்டும் அதை அப்படி வச்சுட்டு நாளைய நாளில் நீங்கள் அதை எங்கேயாவது தூக்கி கால்படாத இடத்துல போட்டலாம், ஓடுகின்ற நீர்நிலைகளில் விட்டுடலாம். இவ்வளவுதான் பரிகாரம். வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.